ஐரோப்பாவில் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரான்சில் 7 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இங்கிலாந்து வரலாறு காணாத மே மாத வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு லண்டனில் உள்ள கியூ கார்டன்ஸில் 35.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பதிவு செய்தது. இது முன்னதாக அதே இடத்தில் பதிவான 34.8 டிகிரி செல்சியஸ் என்ற முந்தைய அதிகபட்ச வெப்பநிலையை கடந்துள்ளது. பிரான்சும் தொடர்ந்து 2 நாட்கள் வரலாற்றிலேயே மிக வெப்பமான நாளாக பதிவாகியுள்ளது. இந்த வெப்ப அலை வாரத்தின் எஞ்சிய நாட்களுக்கும் நீடிக்கக்கூடும் என்று அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் சில இடங்களில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அது கணித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் வெப்ப காற்றாலான ஹீட் டோம் ஐரோப்பாவை தாக்கியுள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத வெப்பநிலை உயர்விற்கு வழிவகுக்கிறது. மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றம், வெப்ப அலைகள், வறட்சி, வெள்ளம் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளையும் அதிகப்படுத்தியுள்ளது என்றும் அவை மேலும் தீவிரமாகவும் அடிக்கடி நிகழவும் காரணமாக அமைந்துள்ளன என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இத்தாலியின் சில பகுதிகளில் வெளிப்புற வேலைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஸ்பெயினில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இத்தாலியின் சில பகுதிகளில் திறந்த வெளியில் வேலை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அயர்லாந்தின் தென்மேற்கில் உள்ள கில்லர்னி மற்றும் தெற்கில் உள்ள குளோன்மெல் ஆகிய 2 வானிலை நிலையங்களில் மே மாதத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்ச வெப்பநிலையான 28.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாரிஸில் நடந்த 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் போது ஒருவர் உயிரிழந்ததாகவும் தலைநகரின் புறநகர் பகுதியான மைசன் அல்ஃபோர்ட்டில் நடந்த பந்தயத்திற்கு பிறகு மேலும் 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்ப அலை காரணமாக குறைந்தது 7 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்தனர். வெப்பம் காரணமாக பலர் நீர்நிலைகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பிரிட்டனில் கடந்த வாரம் முதல் குறைந்தது 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வானிலை காரணமாக சில விளையாட்டுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டதாக பிரான்சின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரினா ஃபெராரி அறிவித்தார். மேலும் மே மாதத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்பத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிக வெப்பம் நிலவும் நேரங்களில் எந்தவொரு செயலையும் தவிர்க்கவும், தவறாமல் நீர் அருந்தவும், அதிகாலை அல்லது மாலை வேளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் என்று தெரிவித்துள்ளார்.